ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாக்டர் கியர். இன்றைக்கி ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, டிஸ்கவரோட கிராப் ராயில் வந்து 220 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து வேறு லெவலில் பீக்கில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய மார்க்கெட்டில் தான் வாங்கினேன், கோயம்புத்தூரில். இது வந்து வேறு லெவல் டிமாண்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்னென்னா, இன்ஸ்டால் பண்ணோன்னா இந்த பார்த்தீங்களா லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். டிஸ்கவரில் இன்ஸ்டால் பண்ண மாதிரி தான் இருக்கும். அது வந்து லுக்கே வந்து இது தூக்குன மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த லுக் நல்லாயிருக்கும். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சும்மா இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். சும்மா இப்படி இருக்கிறத அப்படியே இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த லுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோங்கிறத அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து புதுசு வாங்கினீங்க, இப்போ நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, இது வந்து டிஸ்கவருக்குள்ள இன்ஸ்டால் பண்ணும்போது டிஸ்கவரோடது தானே. அதனால் வந்து இதை கொஞ்சம் நம்ம வந்து விதிக்கணும். இதில் எடுத்து வச்சிங்கன்னா வந்து சைஸ் பத்தாது. அதனால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணணும். என்லார்ஜ் பண்ணால் தான் இதில் வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா டிஸ்கவருக்கு வேறு ரேஷியோ வரும், நம்மளுக்கு வேறு ரேஷியோ வரும். அந்த லென்த்து வந்து வேறு வரும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் இதை விரிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப ஓவராக விரிக்காதீங்க. என்னாகும் அப்படின்னா, இது வந்து கேஸ்டிங், இது வந்து மெட்டல் கிடையாது. கேஸ்டிங்னால சீக்கிரம் உடஞ்சிரும். அதனால் ஓரளவுக்கு மட்டும் ப்ரெஷர் கொடுங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ விரிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, டிஸ்கவர் மாதிரி தான் இருக்குது. லுக் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வாஷர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓரளவுக்கு திக்னஸ் அதிகமான வாஷர். இது வந்து ஒரு 4 வாஷர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த போல்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட பைக்கு தான். அதில் வந்து நம்ம பைக்லேயே வர போல்ட் இல்லாமல் அவன் எல்என்கி போல்ட்டு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து தொலைச்சிட்டான், கழட்டி வைக்கும்போது தொலைச்சிட்டான். அதனால் வந்து அவன் எல்என்கியோட போட்டிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாஷரை வந்து கீழே மாட்டி அதுக்குள்ளே போல்ட்டை போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேலே போல்ட்டை போட்டுக்கோங்க. ரொம்ப டைட் வைக்க வேணாம். சும்மா கையில் வந்து 2 த்ரெட்டு ஏறுற அளவுக்கு டைட் வச்சுக்கோங்க. அண்ட் முன்னாடி இருக்க போல்ட்டும் போட்டுக்கோங்க. முன்னாடி இருக்க போல்ட்டு போட்டு ஓரளவுக்கு டைட் வச்சுக்கோங்க. ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த சைடு மாட்டணும். மாட்டினதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்களா கேப் தெரியுதா? ஸோ அந்த மாதிரி கேப் தெரியும். அதனால் வந்து ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் வந்து ஈவனாக இருக்காது. ஸோ இந்த சைடும் அதே மாதிரி வாஷர் வச்சு போல்ட்டு போட்டுக்கோங்க. கீழே போல்ட்டும் போட்டுக்கோங்க. ஸோ வாஷர் வந்து பின்னாடி இருக்கிறது தான் வைக்க போகிறோம். ஏன்னா அப்படி பின்னாடி இது வச்சா தான் தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி வந்து ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கணும், பின்னாடி வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கணும். ஸோ 2 பக்கம் வாஷர் வச்சாச்சு. வாஷர் வச்சு இப்போ ஃபுல் டைட் பண்ணிடுங்க. கிராஸாக டைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இங்கே, அதுக்கப்புறம் அந்த சைடு கிராஸு, அப்புறம் இங்கே அந்த சைடு கிராஸு, அந்த மாதிரி மாற்றி டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டைட் பண்ணியாச்சு. ஃபைனலாக அதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கா. ஸோ இப்படி இருந்தால் தான் இந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். 220க்கு என்எஸ்க்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். 2த்துக்கும் இப்படி தூக்கி இருந்தால் தான் வந்து அதோட லுக்கே இருக்கும். நார்மலாக வந்து வாங்கி அப்படியே மாட்டினீங்கன்னா அந்த லுக் இருக்காது. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். Close your eyes.